வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. அமெரிக்க அரசாங்கம் தன்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததில் சிவாஜிக்கு அளவில்லா ஆனந்தம். ஆனாலும் எந்த சூழலிலும் அது அவரை தலைக்கணம் உள்ள மனிதராக மாற்றவில்லை. அமெரிக்காவுக்கு வருகை தந்திருந்த சிவாஜியை ஹாலிவுட்டின் பிரபல நடிகர்களை சந்திக்கும் வாய்ப்பை அமெரிக்க அரசாங்கம் செய்திருந்தது. எலிசபெத் டெய்லர், ரிச்சர்ட் பர்டன், மார்லன் பிராண்டோ, மர்லின் மன்றோ போன்ற புகழ்பெற்ற கலைஞர்களோடு சிவாஜி நேரத்தை மகிழ்வோடு செலவிடும்படி பயணத் திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். 1940ஆம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான எலிசபெத் டெய்லர் 1950களில் ஹாலிவுட் திரையுலகின் முடிசூடா அரசியாக உருவாகியிருந்தார். 1962ஆம் ஆண்டு 20th செஞ்சுரி பாக்ஸ் பட நிறுவனம் சுமார் $2 மில்லியன் மதிப்பில் புதிய படம் ஒன்றை தயாரிக்க முடிவு செய்தது. எகிப்தின் என்றும் இளமையாக கருதப்படும் கிளியோபாட்ராவின் வாழ்க்கை வரலாற்றை எலிசபெத் டெய்லரை கதாநாயகியாக போட்டு தயாரித்தது. கிளியோபாட்ரா என்ற பெயரிலே தயாரிக்கப்பட்ட அந்த படத்தில் ரிச்சர்ட் பர்டன் கதாநாயகனாக நடித்தார். படம் தயாரிக்கப்பட்டு வெளியிட தயாராகும் போது தயாரிப்பு செலவு $31 மில்லியன் தாண்டி பிரம்மாண்டமான படைப்பாக மாறியிருந்தது. கிளியோபாட்ரா படப்பிடிப்பில் வைத்துத்தான் எலிசபெத் டெய்லரை சிவாஜி சந்திப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. சிவாஜி தங்கியிருந்த ஓட்டலில் இருந்து எலிசபெத் டெய்லர் நடிக்கும் கிளியோபாட்ரா படப்பிடிப்பு தளம் சற்று தொலைவுதான் என்பதால் சிவாஜி அழைத்து செல்ல அவருடைய நண்பர் கார் கொண்டு வருவதாக தெரிவித்தார். ஆனால் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் கால தாமதமாக வந்து சேர்ந்தார். இதனால் எலிசபெத் டெய்லரை சந்திக்க பெறப்பட்ட நேரத்தில் சிவாஜியால் போக முடியாத சூழல் ஏற்பட்டது. காலம் தவறாமையை தன் உயிரிழ கடைபிடிக்கும் சிவாஜிக்கு ஏற்பட்ட இந்த சோதனை அவர் வாழ்வில் என்றும் மறவாத ஒரு அடையாளத்தை இட்டது. எலிசபெத் டெய்லரை சந்திக்க மனக்குழப்பத்துடன் போன சிவாஜிக்கு அங்கு நிகழ்ந்தது என்ன? திட்டமிட்ட நேரத்தில் தங்களை சந்திக்க சிவாஜி வராததால் படப்பிடிப்பு தளத்தில் காத்திருந்த எலிசபெத் டெய்லரும் ரிச்சர்ட் பர்டனும் ஷூட்டிங் முடிந்து தங்கள் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார்கள். நண்பர் செய்த காலதாமதத்தால் ஒரு அரிய வாய்ப்பு சிவாஜிக்கு கைகூடாமல் போனது. எலிசபெத் டெய்லரை ஸ்டுடியோவில் சந்திக்க வந்த சிவாஜி ஏமாற்றத்துடன் திரும்பினார். லாஸ் ஏஞ்சல்ஸில் புகழ் பெற்றிருந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஸ்டெல்லா ஸ்டுடியோ. இங்கு நடந்த ஷூட்டிங் ஒன்றில் பாப் ஹோப் என்ற புகழ்பெற்ற நடிகர் நடித்துக் கொண்டிருந்தார். பாப் ஹோப்பை ஸ்டெல்லா ஸ்டுடியோவில் வைத்து சிவாஜி சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவரும் படப்பிடிப்பை முடித்துவிட்டு கிளம்பி போயிருந்தார். ஹாலிவுட் கலைஞர்களோடு தன் நேரத்தை மதிப்பு மிக்கதாக செலவிடலாம் என ஆவலோடு இருந்த சிவாஜிக்கு காலதாமதத்தால் ஏற்பட்ட தடங்கள் மிகவும் மன வருத்தத்தை தந்தது. நண்பர் செய்த குளறுபடியால் அரிய வாய்ப்புகள் கை நழுவி போனதை எண்ணி சிவாஜி மிகவும் பெரிதும் வருந்தினார். நமது தமிழக நடிகர்களுக்கு இருக்கும் நடிகர் சங்கத்தைப் போலவே ஹாலிவுட் நடிகர்களுக்கு ஆர்டிஸ்ட் கில்டு என்ற அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்தது. சிவாஜிக்கு இந்த அமைப்பு தனியாக ஒரு பாராட்டு விழாவை நடத்தி சிறப்பித்தது. இந்திய நடிகருக்கு ஆர்டிஸ்ட் கில்ட் நடத்திய முதல் பாராட்டு விழா இது. 1950ஆம் ஆண்டு காலகட்டங்களில் உலக கவர்ச்சி கன்னியாக விளங்கியவர் நர்மா ஜெனி மார்டன்சன் என்கிற மர்லன் மன்றோ. இவர் நடித்த ஹவ் டு மேரி எ மில்லியனர் என்ற திரைப்படம் இவரை உச்சாணிக்கு கொண்டு போனது. முழு உலகமும் பாராட்டும் அற்புத கவர்ச்சி நாயகியாக மாறினார் மன்றோ. ஹாலிவுட் நடிகர்களை சிவாஜி சந்திக்கும் பட்டியலில் மன்ரோவும் இடம் பிடித்திருந்தார். வீட்டில் வைத்து சிவாஜியுடன் டீ டைம் மீட்டிங்கில் கலந்து கொள்ள மன்றோ திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்தார். சிவாஜியோடு இந்திய திரைப்படங்களை பற்றி நிறைய பேச வேண்டும் என்று எண்ணத்தில் காத்திருந்த மன்றோவுக்கு திடீரென வந்த அவசர வேலை பெரிய தடையை ஏற்படுத்தியது. தட்டி கழிக்க முடியாத வேலை ஒன்று மன்றோவை தேடி வர மன்றோ வீட்டை விட்டு கிளம்பும் சூழலுக்கு தள்ளப்பட்டார். மன்றோ வீட்டிற்கு வந்த சிவாஜி நிலைமையை அறிந்து மன்றோவை சந்திக்க முடியாமல் திரும்பினார். ஆர்டிஸ்ட் கில்டு என்ற அமெரிக்க நடிகர் சங்கம் மன்ரோவின் இயலாமையால் ஏற்பட்ட தடங்களுக்காக வருத்தத்தை சிவாஜியிடம் தெரிவித்தது. மன்ரோவும் தனது வருத்தத்தை உதவியாளர் மூலம் தெரிவித்தார். மன்றோ வீட்டில் காணப்பட்ட கலைநயம் சிவாஜியை வெகுவாக கவர்ந்தது. மன்றோ உதவியாளரிடம் அதை தெரிவித்து விட்டு வந்தார். ஹாலிவுட்டின் பிரபல நடிகராக விளங்கியவர் சார்லஸ் ஹெக்ஸ்டன். தனது நடிப்பு பயணத்தில் 100 படங்களை தாண்டி சாதனை புரிந்த ஹெக்ஸ்டன் ஹாலிவுட்டின் அற்புத நடிகராக போற்றப்பட்டார். இவர் நடிக்கும் படங்கள் உலக அளவில் வணிக சந்தையில் முதல் இடத்தை பிடித்திருந்தது. 1956ஆம் ஆண்டு மோஷன் பிக்சர்ஸ் அசோசியேட் என்ற நிறுவனம் 10 கமாண்ட்மெண்ட் என்ற படத்தை தயாரித்தது. இந்த படத்தில் மோசே என்ற இஸ்ரவேலரின் புனித மனிதர் பாத்திரத்தில் ஹெக்ஸ்டன் நடித்தார். உலக திரைப்பட வரலாற்றில் புதிய வசூல் சாதனை படைத்த 10 கமாண்ட்மெண்ட் திரைப்படம் கோல்டன் குளோப் விருதை பெற்று மகத்தான வெற்றியை அடைந்தது.
கெக்ஸ்டனுக்கு இந்த படம் பெரும் பெயரையும் புகழையும் ஈட்டித் தந்தது. ஹாலிவுட்டில் புகழ்பெற்ற நடிகராக விளங்கிய அவரை சிவாஜி சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் சிவாஜியை தன் வீட்டில் விருந்தோடு வரவேற்க விரும்பிய கெக்ஸ்டன் தனது சக கலைஞர்களான ஜிம் கார்னர், ஜேக் லெமன் ஆகியோரையும் அழைத்துக் கொண்டார். மிகப்பெரிய தலைவர்களுக்கும் உலகம் போற்றும் மிகப்பெரிய அறிஞர்களுக்கும் அளிக்கப்படும் டைமண்ட் லஞ்ச் என்ற உயர்தர விருந்தை சிவாஜிக்காக ஏற்பாடு செய்தார். கெக்ஸ்டன் வீட்டுக்கு வந்த சிவாஜி வெள்ளியினால் ஆன யானை உருவ பொம்மை ஒன்றை பரிசாக கெக்ஸ்டனுக்கு வழங்கினார். ஜிம் கார்னரின் மனைவிக்கு காஞ்சிபுரத்தில் நெய்யப்பட்ட அழகிய பட்டுச்சேலையை பரிசாக வழங்கினார். சிவாஜி கொடுத்த அன்பின் பரிசு ஹாலிவுட் நடிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. மேல்நாட்டு நடிகர்களை மிஞ்சும் சிவாஜியின் நடை உடை பாவனை அவர்களை வியக்க வைத்தது. டைமண்ட் லஞ்சை முடித்துவிட்டு கெக்ஸ்டன் வீட்டில் இருந்து கிளம்பிய சிவாஜி சென்ற இடம் மார்லன் பிராண்டோ நடித்துக் கொண்டிருந்த அக்லி அமெரிக்கன் படத்தின் படப்பிடிப்பு தளம். நடிப்பு என்றால் எப்படி நாம் சிவாஜியை கொண்டாடுகிறோமோ அதே போல ஹாலிவுட்டில் கொண்டாடப்படும் நடிகர் மார்லன் பிராண்டோ. அல்ட்ரான் புரொடக்ஷன்ஸ் 1972 தயாரித்து வெளியிட்ட படம் காட்ஃபாதர். அமெரிக்க நாட்டில் நடைபெறும் கிரிமினல் பண்பாட்டை மையப்படுத்தி இந்த படத்தை உருவாக்கி இருந்தார்கள். மார்லன் பிராண்டோ காட்ஃபாதராக நடித்திருந்தார். இந்த காட்ஃபாதர் திரைப்படம் மார்லன் பிராண்டோவை உச்சாணிக்கு கொம்புக்கு கொண்டு சென்றது. சிவாஜிக்கு சூப்பர் விருந்து கொடுத்து அசத்த விரும்பினார் மார்லன் பிராண்டோ. இந்திய உணவுகளையும் மேல்நாட்டு பாணி உணவு வகைகளையும் தயார் செய்து அசத்தினார். சிவாஜியும் பிராண்டோவும் சுமார் 1 மணி நேரம் சாப்பிட்டபடியே பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்திய திரைப்படங்களை பற்றி பேச்சு வந்தது. மார்லன் பிராண்டோவிடம் இந்திய படங்களை பார்த்திருக்கிறீர்களா என்று சிவாஜி கேட்டார். சில படங்களை பார்த்திருக்கிறேன், அவைகள் சத்யஜித் ரே இயக்கிய படங்கள் தான். அவரின் படங்கள் எனக்கு கண்ணீரை வரவழைத்து விட்டது. இந்திய சிற்றூர்களின் தெருக்களில் சாக்கடை ஓடுவது, சாலைகளில் பன்றிகள் எருமை மாடுகள் அலைவதும், பன்றியுடன் குழந்தைகள் விளையாடி கழிப்பதும் பார்ப்பதற்கு வேடிக்கையாகவும் பொழுதுபோக்காகவும் இருந்தது. சத்யஜித் ரேயின் படங்கள் இந்தியாவுக்கு பெரிய விளம்பரம் என்றார் பிராண்டோ. பிராண்டோ சொன்ன இந்த கருத்து இந்தியாவை இழிவுபடுத்துவது போல சிவாஜிக்கு தோன்றியது. சிவாஜி உணர்ச்சியில் கொப்பளித்து விட்டார். நீங்கள் பணக்காரர், பணம் நிறைய வைத்திருக்கிறீர்கள். எங்கள் ஏழை குழந்தைகள் சாக்கடையில் விளையாடுவதும், எங்கள் தெருக்களில் பன்றிகள் ஓடுவதும், எங்கள் நாட்டு பெண்கள் சிலர் வறுமை காரணமாக விபச்சாரம் செய்வதும் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டாக உள்ளது. நான் அந்த நாட்டிலேயே வாழ்கிறேன். எனக்கு எப்படி அது என்டர்டைன்மெண்டாக இருக்கும்? இப்படிப்பட்ட படங்களையும் காட்சிகளையும் பார்த்தால் எனக்கு வேதனையாகத்தான் இருக்கும். சத்யஜித் ரே இது போன்ற படங்களை உங்களுக்காக எடுக்கவில்லை, எங்களுடைய மக்களுக்காக எடுத்திருக்கிறார். ஏனென்றால் எங்கள் நாட்டில் மிகவும் பலர் ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் வாழ வேண்டும், வறுமை நீங்க வேண்டும், நாடு வளர வேண்டும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக இப்படிப்பட்ட படங்களை அவர் எடுத்திருக்கிறார். இப்பொழுது என்னை பாருங்கள், என்னுடைய உடையில் ஏதாவது குறைச்சலாக பார்க்கிறீர்களா? இப்போது உங்களுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேனே, அதில் ஏதாவது குறை இருக்கிறதா? உங்களை விட நான் எந்த வகையில் குறைந்து விட்டேன்? நானும் உங்களைப் போல ஒரு நடிகன். இந்தியாவில் உள்ள சாதாரண மனிதர்களில் நானும் ஒருவன். நான் இந்தியன். என்னை இப்போது பார்க்கும் நீங்கள் என்னை வைத்து என் நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என ஆதங்கத்தில் சிவாஜி கேட்க பதிலேதும் சொல்லாமல் திகைத்து போனார் பிராண்டோ. மார்லன் பிராண்டோ இந்தியர்களின் நிலையை கேவலமாக பார்க்கிறார் என்று தெரிந்த மறு நிமிடமே எதை பற்றியும் கவலைப்படாமல் வெகுண்டு மறுப்பை பதிவு செய்த சிவாஜியின் இந்திய உணர்வு போலியானது அல்ல. மேடையில் தமிழனாக நடிக்க தெரிந்த தலைவர்கள் உண்மையில் நாணல்களாக காற்றுக்கு தக்கபடி ஆடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். தமிழும் தமிழ் உணர்வும் அவர்களுக்கு வாக்கு வங்கியை பெருக்கும் சூத்திரம். ஆனால் சிவாஜி உண்மையான தமிழனாக வாழ்ந்தார். இந்திய தேசியத்தில் அவர் பயணித்தாலும் தமிழன் என்ற உணர்வு அவரிடம் போலித்தனம் இல்லாமல் நிறைந்திருந்தது. விளம்பரம் செய்து தன்னை முதன்மைப்படுத்தி பெயர் வாங்கும் வித்தையில் சிவாஜிக்கு உடன்பாடு இல்லை.